அப்பா, கிரி அங்கிள் உங்களை பார்க்க வந்திருக்காரு. அடடே வாங்க கிரீனா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. சொல்லுவப்பா. அதான் யாருக்கும் தெரியாம உன் பொண்ணுக்கு கல்யாணம் பேசிக்கிட்டு இருக்கியாக்கும். எதை பத்தி பேசுறீங்கன்னு புரியலையே. யார் சொன்னாங்க அப்படி? வேற யாரும் இல்ல, பையனை பத்த அப்பாவே என்கிட்ட விசாரிச்சாரு. பையனா? எந்த பையனை பத்தி பேசுறீங்க? அப்போ அப்படி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றியா? கிரியண்ணா, கொஞ்சம் விளக்கமா பேசினாதானே புரியும். சரி, நேராவே விஷயத்துக்கு வரேன். அருணா யாரு? உன் ஒய்ஃப் விஜயாவோட சிஸ்டர் தானே? ஆமா. அப்போ அருணா உன் பொண்ணுக்கு ஒரு சம்பந்தமும் கொண்டு வரலன்னு சொல்றியா? ஓ, அத பத்தி பேசுறீங்களா? புரியுது புரியுது, இப்ப புரியுது. ரகு, அந்த பையனோட வீட்டுக்காரங்க என்னோட தூரத்து சொந்தம். அப்படியா? அப்போ கிரியண்ணாவும் நமக்கு சொந்தக்காரங்களா ஆயிட்டீங்கன்னு சொல்லுங்க. அப்படி நடக்கணும்னு தான் எனக்கு விருப்பம். ஆனா ஏன் ஆனான்னு எடுக்கிறீங்க? என்னாச்சு? இல்ல, அதை எப்படி சொல்றதுன்னு தான் புரியல. பரவாயில்ல கிரியண்ணா, எதுவா இருந்தாலும் சொல்லிடுங்க. உங்க ஃபேமிலியில உன்னை பத்தி இருந்த நல்ல அபிப்பிராயம் போயிடுச்சான். அதனால என்ன சொல்றீங்க கிரீனா? யார் அவங்க கிட்ட அப்படி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி இருப்பாங்க? சரி, இப்ப அதனால என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு இந்த சம்பந்தத்துல இஷ்டமே இல்லையா. ஐயோ கடவுளே, நல்ல சம்பந்தம்னு எவ்வளவு எதிர்பார்ப்போட இருந்தோம், இப்படி போட்டு கவுத்துட்டாங்களே. யாரோ நம்ம மேல உள்ள பொறாமையில தான் இப்படி பண்ணிருக்காங்க. யாரா இருக்கும்? விஜயா, சொல்றேன்னு கோச்சுக்காத. உனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சொல்லிடுங்க கிரியண்ணா. வேற யாருமே இல்ல, இந்த சம்பந்தத்தை கொண்டு வந்த அருணாவே தான் அவங்க கிட்ட என்னென்னவோ சொல்லிருக்காங்களாம். அடிப்பாவி, கூட இருந்தே குழி பறிச்சிட்டாளே. அதனாலதான் அவங்க இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஏதோ அவளை பத்தி தெரியாத மாதிரில புலம்புற விஜயா. நான் அப்பவே நினைச்சேன், அவன் நம்மள பழி வாங்கறதுக்கு தான் இந்த ப்ரப்போசலையே கொண்டு வந்திருப்பான்னு. அதுதான் அன்னைக்கே என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாளே, யாரோ அவங்க கிட்ட இப்படி சொல்லி சம்பந்தத்தை கலைக்க பாக்குறாங்கன்னு. அப்புறம் அருணாவே அவங்க கிட்ட பேசி அப்படி ஒண்ணுமே இல்லைன்னு சமாளிச்சுட்டேனாலே. அவ வாயிலிருந்து என்னைக்கு உண்மை வந்திருக்கு சொல்லு? அப்படி ஒரு வாய் அவளுக்கு. அந்த அருணாவை இப்பவே உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன். வேணா விஜயா, இப்போ நீங்க சிந்திச்சு செயல்படணும். விவேகமா நடந்துக்குங்க. இப்ப நாங்க என்ன பண்ணணும் கிரியண்ணா? இப்போ பெருசா ஒண்ணு குடிமொழிக்கு போகல. நான் அவங்களுக்கு ஏற்கனவே இதுல ஏதோ ஒரு சதி இருக்குன்னு சொல்லிட்டேன். அவங்க சரின்னு சொல்லிட்டாங்களா? இன்னும் முழுசா அவங்க கன்வின்ஸ் ஆகல. ஆனா ஒண்ணு பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் பண்ற சொல்லுங்க. நான் அவங்க டெலிபோன் நம்பரையும் அட்ரஸையும் இதுல எழுதி வச்சிருக்கேன். நீங்க அவங்க கிட்ட நேராவே பேசுங்க. இதுல அருணா இடையில வேண்டாம். எல்லாமே நல்லபடியா நடக்கும். வருத்தப்படாதீங்க. தேங்க்ஸ் கிரியண்ணா. பாத்தீங்களா, நம்ம சொந்தக்காரங்களே நமக்கு எவ்வளவு துரோகம் பண்றாங்கன்னு. விடு ரகு, இப்ப நடக்க வேண்டியதை பாரு. நான் புறப்படுறேன். சரிண்ணா. தனுஷ், தனுஷ், அப்பா எங்கடா? அப்பா போன்ல பேசுது. யார் கூட பேசிட்டு இருக்காரு? தெரியாது. சரி சரி, நான் ஆபீஸ் போனதும் உங்க பிரச்சனையை முடிச்சு தந்துடுறேன். ஓகே? யாருங்க போன்ல? ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தீங்க போல. ஆமா, ஒரு கிளையண்ட் ஆபீஸ் விஷயமா பேசிட்டு இருந்தேன். நான் கேக்குறேனே தப்பா நினைக்காதீங்க ராகுலன். வர வர உங்க மொபைலுக்கு அடிக்கடி கிளைண்ட்ஸ் கால் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தோணுது. ஆமா ஆமா, வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாவே கிளைண்ட்ஸ் கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அத அதிகமா நேரம் கட்ட வேலையில பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தானே ஷோபா மொபைல் போன் ஒன்று இருக்கு. இல்லைன்னா ஆபீஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணிருப்பாங்கல்ல. சரி, அப்ப எதுக்கு நான் வந்ததும் ஒன்னு போனை கட் பண்றீங்க இல்ல பேச்சையே மாத்துறீங்க? நீ தான் அப்படி கற்பனை பண்ற ஷோபா. நான் எதுக்கு உங்ககிட்ட இதை மறைக்கணும்? அது அப்போ. இப்பெல்லாம் உங்க போக்கு ரொம்ப மர்மமா போயிட்டு இருக்கு. முன்ன போல என்கிட்ட நீங்க மனம் திறந்து பேசுறதே இல்ல. தப்பா நினைக்காத ஷோபா.
நம்ம ஆபீஸ் விஷயத்த பேசி பேசியே உன்னை அறுத்துக்கிட்டு இருந்தேன். இனி வேணாம்னு தான். ஏன் அப்படி பேசுறீங்க? நீங்க இது வரைக்கும் உங்க பிரச்சனைகளை என்கிட்ட பேசி உங்க மனசுமையெல்லாம் இறக்கி வச்சீங்க. அப்புறம் ஏன் அறுத்துட்டு இருந்தீங்கன்னு பேசுறீங்க? எல்லாமே ஒண்ணுதான். சரி சரி, அதை விடு. நாம நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் பேச போய் நம்ம நிம்மதி தான் போய்கிட்டு இருக்கு. எதை ராகுலன் தேவையில்லாத பிரச்சனைங்கிறீங்க? நாம எப்போ மத்தவங்க பிரச்சனைய பத்தி பேசி நிம்மதியா எழுந்தோம்? எல்லாமே தேவையில்லாம நீங்க பிரச்சனையில மாட்டப்பட்டதால வந்த வேண. ஆமாமா, நீ இப்ப அப்படிதான் பேசுவ. அதுக்காகத்தான் நீ உங்ககிட்ட எதுவுமே பேசுறதுன்னு முடிவே எடுத்திருக்கேன். பாப்போம் பாப்போம், எத்தனை நாளைக்கு தான் என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிடுவீங்கன்னு. சோபா, நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்றதால தான் நீயும் நிம்மதி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்க. என்னால அதை பாத்துக்கிட்டு இருக்க முடியல. உங்க பேச்ச பார்த்தா வேற ஏதோ புது பிரச்சனைக்கு தீபம் காட்டுறா போல தோணுது இல்லையா ராகுலன்? என்கிட்ட ஏன் கேக்குற? அதையும் நீயே கண்டுபிடிச்சனா தான் சீக்கிரம் சிடி சோபா ஆயிடுவ. உன்னை பார்த்தா சிரிப்பு தான் வருது. ஏன் சிரிப்பு வருதுன்னு சொல்றீங்க? இல்லையா, வர வர தேவையில்லாம என் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்ட. இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா என்ன கால் பண்ற கிளைண்ட்ஸ் எல்லாம் பொண்ணா இல்ல ஆனான்னு வேற குறைய ஆரம்பிச்சிட போல இருக்கு. சத்தியமா அப்படிதாங்க நானும் யோசிச்சேன். ஏன் நான் கிட்ட வந்ததும் போனை கட் பண்ணணும்? அப்படின்னா என் முன்னாடி பேசக்கூடாத விஷயம் தானே ஏதோ பேசிட்டு இருப்பீங்க. ராகுலன், உண்மையை சொல்லுங்க, யார் கூட பேசிட்டு இருந்தீங்க? சோபா, உனக்கு என் மேல அப்படி ஒரு சந்தேகம் வந்துடுச்சுன்னா இதோ நான் பேசிக்கிட்டு இருந்த கிளையண்ட் நம்பரை போட்டு தரேன். நீயே பேசி அவரோட பிரச்சனையை தீர்த்து கொடுத்துரு. இந்தா. வேண்டாங்க ப்ளீஸ். சோபா, நான் வாஷ் எடுத்துட்டு வரேன். நீ சாப்பாடு ரெடி பண்ணி வை. சரிங்க. ஹலோ மதன், அப்பா உங்க கூட பேச சம்மதிச்சிட்டாரு. ஓ அப்படியா? தேங்க்ஸ் ஸ்ருதி. நீங்க என்ன பண்றீங்கன்னா சீக்கிரமா புறப்பட்டு நம்ம வீட்டு பக்கமா உள்ள கார் பார்க்க வந்துருங்க. அப்பா அங்க வந்து உங்களை சந்திப்பாரு மதன். இதோ 10 மினிட்ஸ்ல என் வேலை முடிஞ்சிடும். நேரா கார் பார்க் வந்துடுறேன். ஓகே மதன். நீ இப்ப எங்க இருக்க? நான் ஷாப்பிங் வந்தேன். நீங்க அப்பா கூட பேசினதும் கால் பண்ணுங்க. அப்பா போனதும் நான் அங்கேயே வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஸ்ருதி, see you later. Bye. பாய். ஜெகன், நான் போறேன். சந்தோஷமா போங்க. ம்.
கிட்ட பேசிட்டீங்களா? உன் பேச்ச கூட இப்ப நம்ப முடியல. ஏன் மதன் இப்படி பேசுறீங்க? இல்லையா பின்ன 2 ஹவர்ஸா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க அப்பா இன்னும் வரல. மை காட், அப்பா ஏன் இப்படி பண்ணாரு? நிச்சயமா அப்பா வேணும்னு பண்ணிருக்க மாட்டாரு. ஒருவேளை அம்மா தான் அவரை போக விடாம தடுத்திருப்பாங்க. மதன், சொல்லு ஸ்ருதி. நீங்க அங்கேயே இருங்க, நான் நேரா கார் பார்க்க வந்துடுறேன். வீட்டுக்கு போய் அப்பா கிட்ட நேராவே பேசிக்கலாம். ஆமா ஸ்ருதி, நான் நினைக்கிறேன் உங்க அப்பாவுக்கு என்கிட்ட வழிய வந்து பேச இஷ்டம் இல்ல போல இருக்கு. அப்படின்னா ஏன் உங்களை கார் பார்க்க வர சொல்லி எனக்கு டைம் கொடுத்து தரணும்? இதுக்கு தான் ஸ்ருதி நான் அப்பவே சொன்னேன் உங்க வீட்டுக்கு வந்து பேசுறேன்னு. நீ கேட்டியா? இப்போ வீணா 2 hours வேஸ்ட். கோச்சுக்காதீங்க மதன், இது வந்துடுறேன். See you shortly. Bye. சீக்கிரம் வா ஸ்ருதி. பை. No, madam. Thank you. It's okay. அம்மா, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? என்ன சித்ரா சொல்ற? அம்மா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் அருணா சித்தியோட சகவாசமே வேண்டான்னு. நீங்க கேட்டீங்களா? இல்லையே. என்ன ஃபோர்ஸ் பண்ணி ராகேஷ் கூட பேச வச்சீங்க. இப்ப பாருங்க என்ன ஆச்சுன்னு. சித்ரா, நான் மட்டும் என்ன இப்படி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்தேனா? எனக்கே இது பெரிய ஷாக்கா தான் இருக்கு. ஏமா அருணா சித்திக்கு புத்தி இப்படி போகுது? என்னை எப்பவும் தன்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு இப்படி என்னோட வாழ்க்கையில விளையாட பாக்குறாங்களே. அதுதான் சித்ரா எனக்கு புரிய மாட்டேங்குது. அவ இப்படி எல்லாம் பண்ணக்கூடியவ இல்ல. இப்ப என்ன ஆச்சுன்னு தான் புரியல. அம்மா சும்மா பேசாதீங்க. அருணா சித்தி எப்பதான் நல்லது பண்ணிருக்காங்க? எப்ப நம்ம வீட்டுக்கு வந்தாலும் ஒரு குழப்பத்தை தானே ஏற்படுத்திட்டு போவாங்க. அவ சுபாவம் அப்படி. ஆனா அருணா இந்த அளவுக்கு பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல சித்ரா. பெருசா தங்கச்சின்னு தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுனீங்க. இப்ப பாருங்க என்ன ஆச்சுன்னு. சித்ரா, ஏதோ நம்ம நேரங்காலம் சரியில்லை போல இருக்கு. அதான் இப்படி எல்லாம் நமக்கு நடக்குது. அம்மா சும்மா காலத்து மேல பழிய போடாதீங்க. இப்ப கூட நீங்க உங்க தங்கச்சியை விட்டு கொடுக்காம பேசுறீங்களே, அதான் எனக்கு ஏன்னு புரிய மாட்டேங்குது. விட்டு கொடுக்காம இல்லடி, அவ ஏன் இப்படி பண்ணினானதா யோசிச்சுட்டு இருக்க. வேற என்ன காரணம் இருக்க போகுது? எல்லாம் எரிச்சலும் பொறாமையும் தான். சித்தி சும்மா வாயால பேசுவாங்க நமக்கு நல்லது பண்ற மாதிரி. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிறது விஷம்தான். சித்ரா, நிஜமாவே சொல்றேன், என்னாலேயே இந்த விஷயத்தை ஜீரணிக்க முடியல. இந்த ப்ரொபோசலை கொண்டு வந்ததே அருணாதான். அப்புறம் என்ன காரணத்துக்காக இப்படி பண்ணணும் தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. அன்னைக்கு ராகேஷ் வீட்டுக்காரங்க கூட என்ன பேசுறதுனாலும் தம் மூலமா தான் கேட்கணும்னு சொல்லி சித்தி சண்டை போட்டப்பவே நான் யோசிச்சேன் இதுல ஏதோ விஷயம் இருக்குதுன்னு. ஆமா, அவ ஏன் தான் அன்னைக்கு அப்படி நடந்துகிட்டாளோ? அவ மனசுல என்னதான் இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஆனா எனக்கு இப்ப புரிஞ்சிடுச்சு. சித்தி இந்த ப்ரொபோசலை எனக்கு பேசி பிடிக்கிறது மூலம் நல்ல பேர் வாங்கலாம், எல்லார்கிட்டயும் பெருமையா பேசி திரியலான்னு கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க ராகேஷ் வீட்டுக்காரங்களை நேரடியா காண்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சதும் அவங்க பயந்துட்டாங்க. எங்க எல்லா விஷயத்தையும் நீங்களே பண்ணி முடிச்சுட்டா தான் பேர் வாங்க முடியாம போயிடுமோன்னு. ஆமா சித்ரா, அப்படிதான் இருக்கணும். நானே எல்லா விஷயத்தையும் பண்ணி முடிச்சிருவேங்கிற பயத்துலதான் அருணா இந்த ப்ரப்போசல குழப்ப பாத்திருக்கணும். இப்பதான் எனக்கு புரியுது. அம்மா, சித்தி எப்ப நம்ம குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணலான்னு அலையிறவங்க. அவங்கள நம்பி நீங்க இந்த ப்ரொபோசல் விஷயத்துல இறங்குனது ரொம்ப தப்பு. ஆனா நான் சித்தி இப்படி என் கல்யாண விஷயத்துல விளையாடுவாங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கல. சித்ரா, அருணாவுக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி தான். உங்க அப்பா கூட சொன்னாரு, எதுக்கு அருணா கொண்டு வர ப்ரொபோசலை பார்க்கணும், நம்ம பொண்ணுக்கு வேற வரனா கிடைக்காதுன்னு. நான் தான் அவர் பேச்ச கேட்கல. நீங்க எப்பதான் நாங்க சொல்றத கேட்டிருக்கீங்க? இப்ப பாத்தீங்களா என்ன ஆச்சுன்னு? அப்போ சித்தி மனசுல இவ்வளவு வஞ்சகத்தையும் வச்சுக்கிட்டு தான் நம்ம வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இருந்தாங்க. ச்சே, எனக்கு நினைக்கவே அருவருப்பா இருக்கு. எனக்கு நல்லா வேணும். தங்கச்சி தங்கச்சின்னு தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு ஆடினம் பாரு, அதுக்கு நல்ல கைமாறு பண்ணிட்டா. சித்ரா, ஒரு வாட்டி அருணா அவ வீட்டுக்கார் பிசினஸுக்காக அவசரமா பணம் கேட்டான்னு சொன்னல. ஆமா, அப்போ என்னால அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவ மனசுல இப்படி ஒரு பழி வாங்குற நோக்கம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா, அங்கிள் சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு எவ்வளவு வெக்கமா போச்சு தெரியுமா? ச்சே,
இப்படி எங்க குடும்பமானம் காத்துல பறக்குதேன்னு அங்கிள் மட்டும் வந்து சொல்லிருக்காட்டி நமக்கும் உண்மை தெரிஞ்சிருக்க போறதில்ல. நீங்களும் உங்க அன்பு தங்கச்சியை பத்தி தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. உண்மைதான் சித்ரா. எப்பவும் உங்க அப்பா வழியில தான் நமக்கு கெட்டது பண்ணுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனே தவிர இப்படி ஏன் வழியிலே பிரச்சனை வரும்னு நான் கனவுல கூட நினைக்கலமா. இனியாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இப்போ என் பயம் எல்லாம் ராகேஷ் இந்த விஷயத்த பத்தி என்ன நினைச்சாரோன்னு தான். அவர் என்கிட்ட கேட்டா நான் என்ன பதில் சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. நீ கவலைப்படாத சித்ரா. உன் நல்ல மனசுக்கு உனக்கு ஒரு குறையும் வராது. மதன், மதன், இப்படி டோரை திறந்து போட்டு எங்க போயிட்டாரு? Wow.